என்னைக்கு இருந்தாலும் இந்த பாக்கியம் தான் உனக்கு எதிரியே. ஆமா, அவ பரணியோட மனச மாத்தாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான இருக்கு. அத செய்யட்டுமா? நீ சொல்லு, நான் செஞ்சிடுறேன். நீ என்ன வேணாலும் செய்க, நான் ஃபுல் சப்போர்ட் உனக்கு. இத பாருல சௌந்தரம், பரணி அந்த வெறும் பையிலோட போகாம இருக்கணும்னா முதல்ல அவன் கட்டின தாலிய அறுத்து எறியணும். என்ன எப்பவுமே உங்க ரெண்டு பேரோட ஆட்டத்துக்கும் அடங்கி போற மாதிரி இப்பவும் அடங்கி போவன்னு நினைச்சீங்களா? என் மக தாலி மேல கைய வச்ச கைய வெட்டி வீசிடுவேன் பாத்துக்கோ. என்ன என்ன அடிக்க போதீங்களா? எங்க அடிக்க பாப்போம். இன்னொரு வாட்டி உங்க அக்கா இப்படி செஞ்சா அவ கழுத்த அறுத்து வீசிடுவேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்பா, இப்ப கூட நான் என் பொறுமையை இழக்க விரும்பல. இந்த வீட்ல நான் இருக்க வேணாமா? ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் வேற வாடகை வீட்டை பார்த்துட்டு போயிடுறேன். அதை விட்டுட்டு இந்த பொம்பளை இன்னொரு தடவை என் மேலயோ என் தாலி மேலயோ கைய வச்சா அம்மா வேணாம், நானே இவளை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். என்னல நீ என்ன இந்த முட்டாளக்கா என்னச்சோ செஞ்சா? நீ எதுக்காக ஓ வீட்டு விட்டு போனோம்? எதுக்கு? ஏன்க்கா உனக்கு அறிவிக்கிற கொஞ்சமாச்சு இருக்கா அவனுக்கு? இப்ப நீ ஆட்டங்கள போறவன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இல்ல இல்ல, அந்த வெறும் பைய கூட இப்ப போயிடும். இது என் பொண்ணு வீடு, இவ இங்கதான் இருப்பா. இவ இவளுக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படிதான் இருப்பா. இவ நீ அதுல தலையிடக்கூடாது, நான் இதுல தலையிட மாட்டேன். எதிர்த்து பேசாம பொறுத்து போனாதான் இதுங்க ரெண்டுத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப எதிர்த்ததும் எப்படி மாத்தி பேசுதுங்கன்னு பாரு. கேட்டி, நீ வாட்டி, உனக்கு காப்பி தண்ணி போடு. பைத்தியக்கார பையில கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட இறங்கி போய் பேசுனா நாங்கெல்லாம் பைத்தியக்காரனா? ஆளப்ப இந்த பாரு, இந்த வீட்டை வாழ வைக்க வந்த குலசாமியில பரணி. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அங்க கண்ணை கசக்கிட்டு இருந்த பரணி எனக்கு என்ன பண்ணான்னு. அவ உனக்கு மட்டுமா பண்ணிருக்கா? உன் தங்கச்சிக்கெல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டியா? ஐயோ அப்பா, நான் சொன்னது ஆய மூடி. நீ எதுக்குக்கா இப்படி புடிவாதம்? இங்க இருக்கா, நான் சொல்றத கேளு. இங்க இருந்துகிட்டு அத்தான பிரிஞ்சு இருக்கிறது சரியாக்கா? இதனால யாருக்குக்கா கொண்டாட்டம்? என் அப்பனுக்கு தான் கொண்டாட்டம்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே இப்படி செய்யலாமா? இது நியாயமா? அம்மா, என்ன பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? ரத்னா வாழ்க்கை பாழா போனதுக்கு காரணமே நான் தான் சொன்னான். ரத்னா வெங்கடேஷோட வாழணும்னு வெங்கடேஷ் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுனால்தான் ரத்னாவுக்கு கெட்ட பேரா. மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ரத்னா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் நினைப்பேனாமா? நீ சொல்லு. அந்த வார்த்தையை விடுனா ரத்னா சொல்லலாம், என் மாமா கூட சொல்லலாம். ஆனா இவ சண்முகம் சொல்லலாமா? இது நியாயமாமா? நீயே சொல்லு. சரிடி, என்னமோ ஒண்ணும் தெரியாம சொல்லிட்டான், அதுக்காக உனக்கும் அவன் சொன்னது தப்புன்னு தோணல? கேட்டி, அப்படி நான் சொல்ல வரல. நான் சும்மா இரு. உன்னை நம்பிதான் அந்த 4 தங்கச்சி இருக்கு. நீ பரணியை நம்பி இருக்க. வீட்டுல இருக்கிற விளக்க வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு இருட்டுல தடுமாறிட்டு இருக்கோன்னு புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன் தங்கச்சி தானே இசக்கி அன்னைக்கு பஞ்சாயத்துல துண்டை போட்டுட்டு தாண்டி போன நீ விழுந்திய. அவ போய் இன்னைக்கு நல்லா இருக்கான்னா அதுக்கு காரணம் யாரு? பரணி தானே. ஜம்மு, பரணி இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்த விடிவெள்ளியில அவளை போன்னு சொல்லி வெறுத்து விட்டேன்னு வை, இந்த குடும்பமும் விளங்காது, இந்த வம்சமும் விளங்காது. எல்லாம் தெரிஞ்சதான் நான் போய் கேள்வி. நான் அவட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. எத்தனையும் அவனுக்காக விட்டு கொடுத்திருக்க. அவன் தான் எல்லாமேன்னு இந்த வீட்டை விட்டு வசதியை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட வாழ போன. ஆனா தங்கச்சிங்கன்னு வந்துட்டா என்ன 3வது மனுஷியா பாக்குறாமா? நான் என்ன அவன் வைஃபா? இல்ல நினைச்சா வேலையை விட்டு தூக்குறதுக்கு வேலைக்காரியா? அக்கா, அத்தான் சொன்னது
ஒரு ஆத்தா மேல சொன்னது? நீ அமெரிக்கா போவேன்னு சொன்னதுனால அதனால வந்த கோவமா கூட இருக்கலாம்ல. கோபங்கிறது உன் அத்தானுக்கு மட்டும்தான் வருமா? நான் என்ன வெறும் ஜடமா? அவன் என்ன அசிங்கப்படுத்தினாலும் என்னோட மனசு நோகுற மாதிரி அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கணும்ல? அப்படிதானே? பரணி விஷயத்துல நீ தப்பான முடிவு எடுத்தான்னு வை, அது ஒன்ன மட்டும் பாதிக்காது, 4 தங்கச்சியும் பாதிக்கும். பார்த்து நிதானமா ஒரு நல்ல முடிவாடு. மாமா. என்னடி வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது மாமா. என்னம்மா ஃபைல பார்த்துட்டு இருக்கீங்க? என்னத்த செய்ய, நாளைக்கு 2 ஹியரிங். பிபி கொடுத்த ஃபைல வாசிக்க முயற்சி செய்தேன், ஆனா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. மாமா, என்னத்துக்கு மாமா இந்த வீட்ல இப்படி எல்லாம் நடக்குது? பரணி எங்க அம்மையோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாலே. அவ போனது வீடு சாமி இல்லாத கோயில் மாதிரி இருக்கு மாமா. ஒரு அண்ணனா இதை கேட்க நான் பெருமைப்படணும், ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு. என்னோட நிம்மதியே போச்சு மாமா. அண்ணன் பக்கம் நியாயம் இருக்கா இல்ல பரணி பக்கம் நியாயம் இருக்கானே தெரியலையே. ஏடி, பரணி என்னோட தங்கச்சி, அவளோட வாழ்க்கை நாசமா போறதுக்கு நான் விடவே மாட்டேன். அதே நேரம் நாம எம்பிட்டுதான் முயற்சி பண்ணாலும் பரணியும் உங்க அண்ணனும் மறுபடியும் மறுபடியும் பேசினா தானே இந்த பிரச்சனையே தீரும். அண்ணன் ஒரு தடவை பரணிய பார்த்து பேசிட்டு வந்தே வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கேன் மாமா. இருக்கட்டும், இப்ப யார் அது சும்மா விட போறா? நிச்சயமா நான் இதுல மேல மேல வேலை பார்க்க தான் போகுதேன்.